ஹாய் கைஸ், வெல்கம் டு வெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிகாமி பட்டர்ஃப்ளை. பேப்பரில் பட்டர்ஃப்ளை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 பேப்பராக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு பேப்பரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அகைன் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப் மடித்ததுக்கப்புறமா இதை அந்த சென்ட்ரல் லைனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பக்கமும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. இதுக்கு பேரலாக இந்த பக்கமும் சேம் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறமா இப்போது நான் அதுக்கு 1 சென்டிமீட்டர் கேப்பில் மடிச்சுக்கிறேன். ஈவனாக மடிச்சுக்கோங்க 2 பக்கமும் 1 சென்டிமீட்டர் கேப்புக்கு. இதுக்கப்புறம் இதை ஜிக்ஸாக்காக மடிக்கணும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறமா அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது மடிச்சதுக்கப்புறமா இது 2ஆக மடிச்சுக்கலாம். நான் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்கிற பேப்பர் எடுத்து பட்டர்ஃப்ளையோட பாட்டம் ஏரியா பண்ணலாம். இப்போது இதையும் 1 சென்டிமீட்டர் கேப்பில் மடிச்சுக்கோங்க. ஜிக்ஸாக்கில் ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சதுக்கப்புறமா இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இது 2த்தையும் நம்ம சின்ன த்ரெட்டை வச்சு நாட் போட்டுக்கலாம். ரொம்ப டைட்டாக முடிச்சு போடாமல் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு அழகான பட்டர்ஃப்ளை ஷேப் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோல்டு பண்ண ஏரியாலாம் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching. Bye.